வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் Crossbeats இப்போ ரீசெண்டாக ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடிய புதிய ஒரு ஸ்மார்ட் வாட்சை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். Crossbeats இவங்க பேரை கேட்கும்போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மற்ற பிராண்ட் இவங்க பேரை கேட்கும்போதே கதறுவாங்க. அதாவது எல்லா பிராண்டும் பயப்படுற மாதிரியான ஒரு பிராண்டு, இன்க்ளூடிங் Amazfit கூட. Amazfit வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு லான்ச் பண்ணுறாங்கன்னா பார்த்து கதறுவாங்க. ஏன்னா Amazfitல வந்து ஒரு வாட்ச் 6000 சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணும்போது அதே ஃபங்க்ஷனோட இங்கே 3000 இறக்குவாங்க. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Amazfit வந்து எவ்வளோத்துக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு டாமினேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்களும் டாமினேட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பயம். இவங்க பார்த்திங்கன்னா இப்போது Crossbeats ஆர்பிட் ஸ்டைல், அதாவது பார்க்குறது ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் போல் இருக்குது, ஒரு வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை இன்றைக்கி பிரிக்க போகிறோம். பாக்ஸை பிரித்து என்னென்ன இருக்குங்கிறத காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த வாட்சில் என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க, பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, எல்லாமே ப்ரீஃபாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துருப்பாங்க. அதையும் டாப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பேக்கை பிரிக்கிறேன். பேக்கை பிரிக்கும்போது அல்வா துண்டை எடுக்கிற அந்த ஃபீல் வருது. ஏன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஓப்பன் பண்ணும்போது அங்கேயே உங்களுக்கு வணக்கங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. மனநிறைவாக இருக்குது. ஒரு கார்டு வடிவத்தில் வணக்கம் சொல்கிறாங்க. அது கூடவே இன்னொரு விஷயம் சொல்ல வராங்க. நாங்கள் இதுக்கு கூட ஸ்க்ரீன் கார்டு ஃப்ரீயாக தந்திருக்கோம், அதை வேறு சொல்லி வேறு காட்டுறாங்க. ஒரு கார்டில் ஃப்ரீ ஸ்க்ரீன் கார்டு நாங்கள் மட்டும்தான் கொடுப்போம், அந்த மாதிரி வருது அந்த கார்டை பார்க்கும்போது. தென் ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது. அப்புறமாட்டு ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடிவம் பார்த்திங்கன்னா உருண்டை ஹெட்டோட வருது. வாட்சை ஓரளவுக்கு அந்த ஸ்பாஞ்செல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நாஸ்காக வாட்சை வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த வாட்சுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான சார்ஜிங் கேபிள் இருக்குது. அப்புறமா யூசர் மேனுவல். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, இனி வாட்சை காமிக்கிறேன். எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். பக்கத்தில் வச்சு தான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ரேட்டு பார்த்திங்கன்னா 2000 பட்ஜெட்டுக்குள்ளாடி கொண்டு வராங்க. ப்ரீமியம் லுக்கை கொடுக்கலனாலும் அந்த 2000 பட்ஜெட்டுக்கு கிட்டத்தட்ட ப்ரீமியம் அந்த இதுக்குள்ளாடி கொண்டு வராங்க நினச்சிருக்காங்க. பட் கொண்டு வர முடியலை. ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, ஆண்களும் பயன்படுத்திக்கலாம், பெண்களும் பயன்படுத்திக்கலாம். யூனிசெக்ஸில் கொண்டு வராங்க. அதே மாதிரி ஹெட்டு நான் அன்பாக்ஸ் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், உருண்டை ஹெட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. தென் ஸ்ட்ராப்பெல்லாம் உங்களுக்கு ரப்பரில் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், டீசெண்டாக இருக்குது. இனி வந்து உங்களுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கல்ல, அதையும் நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பவர் ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, என்னென்ன வசதிகள் தந்திருக்காங்க, ஸ்வைப்பிங் ஆப்ஷன் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் பேசிக்கான விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அது சொன்னதுக்கப்புறம் மீதி உள்ள விஷயத்துக்குள்ளாடி என்டர் ஆகிடலாம். நண்பா, இனி வாட்சோட டிஸ்பிளே பாருங்கள். உங்களுக்கு ரஃபாக சொல்ல போனால் 1.4 இன்ச்சில் HD டிஸ்பிளே தந்திருக்காங்க. கரெக்டான அளவுபடி பார்க்க போனால் 1.39 இன்ச்சில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறமா வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் IP68 கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் முக்கி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, நம்பகமாக இருக்குது. அதுக்கப்புறமா அதிக நேரம் பேக்கப் கொடுக்குது. 10 நாளுக்கு மேலே எனக்கு பேக்கப் கொடுத்துச்சு. ஸோ சில வாட்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் கொடுக்கும். இது அதிக நேரம் பேக்கப் கொடுக்குது. அதாவது ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோன்னா, அதாவது ஒரு மாதத்துக்கு 3 வாட்டி சார்ஜ் பண்ணால் போதும். சார்ஜ் அடிக்கடி பண்ணணும்னு அந்த தேவைகள் நமக்கு வராது. நெக்ஸ்ட் வாட்ச் ஃபேஸை பாருங்கள். இது வந்து எனக்கு பிடித்தமாக இருக்குது. ஏன்னா எல்லா வாட்ச் ஃபேஸுமே ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஸ்டைலாக இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதை நம்ம கையில் கட்டும்போது ஸ்டைலுக்கு இன்னும் ஸ்டைலை ஏற்படுத்த மாதிரி இருக்கும். நம்ம கையை லைட்டாக ஒசத்தும் போது அதோட ஹெட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். வாட்ச் ஃபேஸ் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்கனால திடீர்னு ஒருத்தவங்க பார்க்கும்போது ரொம்ப ராயலாக இருக்கும், ரொம்ப மாடர்னாக இருக்கும். ஏன்னா எல்லா வாட்ச் ஃபேஸுமே உங்களுக்கு மாடர்ன் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் டாப் டு பாட்டம் நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகுது. எல்லா வாட்சில் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் சென்டர். இதுக்கப்புறமா லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது டெய்லி ஆக்டிவிட்டி, எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, ஹார்ட் ரேட் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்காங்க. தென் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது. 24 மணி நேரம் உங்களுடைய ஹார்ட் ரேட்டு டேட்டா வந்து பக்காவாக அது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறமா கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது மெசேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. மெசேஜ் மீன்ஸ் உங்களுக்கு சோஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் இதில் வந்துடும். அதாவது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்தாலும் சரி தான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தாலும் சரி தான், எல்லாமே இங்கே உங்களுக்கு மெசேஜில் எல்லாமே வந்துடும். நீங்கள் செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.
தென் லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு மெனுக்குள்ளாடி என்டர் ஆகுது. மெனுவை பொறுத்த மட்டும் நீங்கள் பழைய காலத்து லேண்ட்லைன் ஃபோனை பார்த்துருப்பீங்க. அதை 360 நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடி 90s கிட்ஸோட மேலே முன்னோட ஜென்ரேஷன் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டைலர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. மெனுவை வந்து மிரள்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. சுற்றி சுற்றி எல்லாமே இருக்குது, எல்லா விஷயமும் இருக்குது. வெதர் அப்டேட்டு, மெசேஜஸ்ஸு, அப்புறம் கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், மியூசிக் கண்ட்ரோல்ஸு, எல்லா ஆப்ஷனுமே, எல்லா பேசிக்கான ஸ்மார்ட் வாட்ச், பேசிக் இல்லை ஸ்டாண்டர்டான ஸ்மார்ட் வாட்சில் வரக்கூடிய எல்லா வசதியும் தந்திருக்காங்க. இன்க்ளூடிங் 2 கேம் தந்திருக்காங்க. ஃப்ளாப்பி பேட் சொல்லுவாங்க, அதை தான் இவங்க பேர் மாற்றி ஒரு கேம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன கேமில் 2 கேம் தந்திருக்காங்க. ஓவர்லாப் ஆகும்போது 2000 ரூபாய்க்கு தரமான சம்பவம் தான். டிடிஜி டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேட்டரி பேக்கப்லாம் தாறுமாறாக நிற்கிது. இது அமேசானில் எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்காங்க. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிடிஜி டபுள் சர்டிஃபை பண்ண ப்ராடக்ட் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இதுக்கப்புறமா இன்னும் வாட்சஸ் நிறைய இருக்குது. அப்கமிங் டேஸில் வந்து எல்லாமே டெஸ்டிங் போயிட்டுருக்கு. ஒவ்வொன்றா டெஸ்டிங் முடிஞ்சதுமே நான் உங்களுக்கு ரிவ்யூவோட அப்டேட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணணும், என்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்க, இதை ஓப்பனாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதிகம் பேர் எதை கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த டாப்பிக்கை நான் கவர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பார்க்குறேன். சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.